Ga ga ma ga ma ri ma ga re sa ni re sa pa ma ga ma da ma ga re sa ni re sa ga ma sa ni sa dha ni ma da ga ma re ga sa ni sa da ni sa ma pa sa ni sa ga ma ga re ni da ma ga ma re ga ni ga re ma ga re sa pa ma da ni ma da ga ma re ga sa மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பின் ஆ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மார்த் விலாக். இன்னைக்கு விலாக் வந்து வெள்ளிக்கிழமை விலாக் தான். போன வெள்ளிக்கிழமை வந்து பௌர்ணமி கூட வந்தது. அதுக்கப்புறம் அன்னாபிஷேகம், எல்லா சிவன் கோயிலும் அன்னாபிஷேகம் நடந்தது இல்லையா? அந்த மாதிரி எங்கள் ஒரு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அந்த விலாகில் அதுவுமே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சாச்சு சீக்கிரமாக. அது வெள்ளிக்கிழமை மட்டும் என்னன்னு தெரியல, சீக்கிரமாக வந்து எழுந்துருவோம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தோன்னா வாசலில் வந்து கோலம் போடுறப்பே நினச்சேன், இன்னைக்கு வந்து பெருசாக வந்து கோலம் போடலாமா வேணாமா அப்படி யோசிச்சு தான் போட்டேன். சரி ஏதாவது போடுவோம் அப்படின்றதுக்காக தான் போட்டேன். போட்டு பூஜை கூட பண்ணி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வாசல் வந்து கோலமே வந்து அழிஞ்சு போச்சு. என்னடா இது நம்ம போட்டோமே நெனச்சுக்கிட்டேன். அதான் போடுறப்பயே நெனச்சுக்கிட்டு தான் போட்டேன். அதே மாரி மழையும் வந்துடுச்சு. அ வெளியில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உள்ள வந்து இன்னைக்கு வந்து காலையில 6 டூ 7 வந்து பூஜை பண்றதுக்கு கொஞ்சமா நைட்டே வந்து மொச்சை வந்து ஊற வச்சிருந்தேன். அதுதான் சரி வேக வச்சுட்டு மீதி இருக்கிற வேலைய வந்து செய்யலான்ட்டு. நெறைய பேர் இந்த காலையில போடுற ஷார்ட்ஸ்ல வந்து கோலம் வந்து நீங்க எப்படி வந்து நைட்டே போட்டு வைப்பீங்களா? இல்லன்னா எப்படி போடுவீங்க? அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஏதாவது அடிச்சு விடுறது தான். இந்த இப்படி போட்டா நல்லாயிருக்குமா? அப்படி போட்டா நல்லாயிருக்குமா? எல்லாம் ஐடியா இருக்கும். இருந்தாலுமே இப்படி போட்டா நல்லாயிருக்கும், அப்படி போட்டா நல்லாயிருக்குன்னு போடுறது மட்டும் தான். அந்த மாரி இன்னும் ஒரு சிலர் வந்து பாட்டு வந்து அண்ணன் வந்து உங்களுக்காகவே செலக்ஷன் பண்ணி வைக்கிறாரு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. பாட்டு செலக்ஷன் வந்து யாருன்னு கேட்டிருந்தீங்க. அதிகமா சாங் செலக்ஷன் பண்றது நானா தான் இருப்பேன். ஒரு சிலர்லாம் வந்து அவர் வந்து பண்ணுவாரு. இந்த சாங் செலக்ஷன் பண்றதுலயும் வந்து பெரிய விஷயம் சும்மா வந்து ஈஸியா வந்து போறது கிடையாது. இந்த வீடியோ 2 வீடியோ கூட எடிட் பண்ணிடலாம். அந்த சாங் வந்து எந்த சாங் போடலாம், இதுக்கு மேட்சா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி போடுறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்னும் ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு நான் வந்து இத போடுன்னு சொல்லுவேன். அவரு வேணான்னு சொல்லுவாரு. இல்லன்னா நான் வேணான்னு சொல்றத அவரு வந்து போடுன்னு சொல்லுவாரு. ஒரு சில டைம்ல இந்த மாரி வீடியோக்கு வந்து சாங் போடாமலே அவரு வந்து போயிடுவாரு. இந்த மாரிலாம் நடந்திருக்கு. ஆனா நெறைய பேர் அது பார்க்கறதுக்கு அந்த மாரி காலையில ரொட்டீனா வந்து போடுறது நல்லா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு சிலர் வந்து பிடிக்கலையா என்னன்னு தெரியல, பார்க்க மாட்றீங்க, லைக்கும் வந்து பண்ண மாட்றீங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் வந்து பண்ணிட்டு பாருங்க. அதே மாரி அந்த 1 நிமிஷம் தான் அந்த ஷார்ட்ஸு. அதுக்கு எடுக்கிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 5 நிமிஷத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷத்துல கூட வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு போயிடலாம். ஆனா, அந்த வீடியோ எடுக்கிறதுனால ஒரு ஒரு ஆங்கிள்ல வச்சு ஒரே மாரி எடுத்தா போர் அடிக்கும் இல்லையா? அந்தந்த ஆங்கிள்ல எடுத்து வச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல இல்லன்னா ஒரு 1/4 மணி நேரத்துல முடியிற வேலை எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆகும். ஏன்னா, ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து எடுக்கிறதுனால. எனக்கே ஒரு சில டைம்லாம் தோணும், இந்த மாரி வச்சு வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு லாங் வீடியோவே எடுத்துட்டு போயிடலாம் பிறகு இந்த டைம் இந்த மாரி எடுக்கிறதுக்கு டைம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பேன். அந்த மாரி வீடியோ வந்து யார் எடுக்கிறா? உங்களுக்கு காலையிலேயே வந்து கேட்டிருந்தீங்க. வீடியோ வந்து காலையிலேயே எந்திரிச்சு அந்த டைமுக்கு யாருமே எடுக்க மாட்டாங்க. ட்ரைபேட் இருக்கு. நானே தான் வந்து ஒரு ஒரு ஆங்கிளுக்கும் இப்போ வந்து கோலம் வந்து புள்ளி வைக்க ஸ்டார்ட் பண்றேன்னா, அது ஒரு கிளிப் எடுத்துட்டு இன்னொரு இடத்துல வந்து மாத்தி வச்சு அங்கருந்து எடுப்பேன். இந்த மாரி தான் நானே தான் வந்து எடுப்பேன். மத்தபடி ட்ரைபேட் இருக்கிறதுனால யாரும் வந்து வீடியோ எடுக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து எடுப்பாங்க. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இந்த மாரி எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலுமே, இப்போ அதிகமா லாங் வீடியோ போடாததுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து வியூஸ் வந்து மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி லாங் வீடியோ வந்து போடணும்னா, ஒரு 1/2 நாள் வந்து எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கறதுக்கு ஒரு 1 ஹவர். அதுக்கப்புறம் வீடியோ உள்ள போட்டு அப்லோட் பண்ணி எடுத்து அதுக்கு டைட்டில் எழுதி, டிஸ்கிரிப்ஷன் எழுதி இந்த மாரி நெறைய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு வியூஸ் போவே மாட்டேங்குது. அதாலயே எனக்கு வீடியோ வந்து போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. என்னடா இது வீடியோ வந்து வியூஸ் மாட்டேங்குது. எதுக்கு இத வேற போட்டுட்டு சரி ஷார்ட்ஸ் மட்டும் போடும். வீடியோ வந்து போடாமலே விட்டாலும் அப்படியே ட்ரை ஆயிடும் இல்லையா? ஒரு மாரி ஆயிடுன்றதால சரி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடலாம் அப்படின்றத போட்டுருக்கோம். லாங் வீடியோ போடாததுக்கு இந்த மாரி காரணம். வியூஸ் நெறைய போனா தானே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனாலயே சரி வீடியோ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. முன்னலாம் வந்து 2 நாளைக்கு ஒரு வீடியோ இல்லன்னா டெய்லி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். இப்பலாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லன்னா 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து அந்த மாரி ஆயிப்போச்சு. அதுவும் இல்லாம அந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள நல்லா நாங்க வீட்ல கூட கொஞ்சம் நேரம் இருக்க முடியல. அந்த மாரி நல்லா ஒரு சுத்தல்லே தான் இருக்கோம். அது ஒரு ஒரு சில டைம்லாம் வந்து என்னடா இந்த மாசம் வந்து இப்படி போகுதுன்னு நெனைப்போம் இல்லையா? அந்த மாரி தான் வந்து இப்ப தீபாவளி முடிஞ்சோனே எங்களுக்கு ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் நடந்திருந்தது. என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. இப்போ ஓரளவுக்கு பரவால்ல. நார்மல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க மாமனாருக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு அவரு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துட்டு, அவரு வந்து பார்த்துக்கிறது இந்த மாரியே இருந்ததால பார்த்தீங்கன்னா, வீடியோ கிட்டயே வந்து போக முடியல. வீட்லயுமே என்னால
வீடியோ கிட்டயே வந்து வர முடியல. சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் அவர் வந்து பாட்டு மட்டும் போட்டு போறது. நெறைய பேர் லாங் வீடியோ வந்து போடுங்க, போடுங்கன்னு வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. இந்த மாரி ரீசனால தான் வீடியோவே வந்து போட முடியல. இன்னைக்கு காலையிலே 6 டூ 7 வந்து பூஜைய வந்து பண்ணி முடிச்சுட்டேன். அது என்னவோ தெரியல, அந்த டைமுக்கு வந்து பூஜை பண்ணா தான் வந்து கரெக்ட்டா இருக்கு. இல்லன்னா வந்து ஒரு டைம் வந்து மாறி போச்சுன்னா, அடுத்தது மாறிடும் இல்லையா? அந்த மாரி எனக்கு வந்து காலையில வெள்ளிக்கிழமைனாலே 6 டூ 7 வந்து பூஜை பண்ணிட்டா தான் அன்னைக்கு கொஞ்சம் இதா இருக்குன்றதால காலையிலேயே முடிச்சுட்டேன். இன்னைக்கு பூஜையே பண்ணி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மழை வந்துருச்சு. நல்ல சரியான மழை வந்து பெஞ்சுட்டு இருந்தது. "சிஸ்டர் நீங்க டெய்லியுமே வந்து தலை குளிப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையில போற ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டெய்லியுமே வந்து தலை குளிக்க மாட்டேன். எனக்கு தலை குளிச்சாலே வந்து வெயில்ல தலை குளிச்சுட்டு போனாலே தலைவலி வந்துரும். அதனால டெய்லியுமேலாம் தலை குளிக்க மாட்டேன். இப்ப வந்து மண்டே வந்து விளக்கேத்த போறோம்னா, சண்டே எப்படி நான்வெஜ் சாப்பிட்டுருப்போம் இல்லையா? அதனால வந்து திங்கட்கிழமை வந்து தலை குளிப்பேன். அப்புறம் செவ்வாய்க்கிழமை எப்பயும் வந்து முருகருக்கு பூஜை பண்ணோன்றதால செவ்வாய்க்கிழமை வந்து குளிப்பேன். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அந்த மாரி வந்து சாய்பாபாவுக்கு பூஜை பண்றதுக்காக வியாழக்கிழமை குளிப்பேன், வெள்ளிக்கிழமை. இந்த மாரி வந்து ஒரு 4 நாள் வந்து குளிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வந்து குளிக்க மாட்டேன். இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி கூட சேர்ந்து வந்தது. 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, கிரிவல பாதைக்கு போலான்னு சொல்லிட்டு நல்லா பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தோம். கடைசியில வந்து என் தங்கச்சி வர முடியாதால நானுமே வந்து போல. இந்த மாசம் கிரிவலத்துக்கு யாரெல்லாம் வந்து போயிருந்தீங்கன்னு சொல்லுங்க. நெறைய வந்து கூட்டமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அன்னைக்கு அன்னாபிஷேகம் வந்து நடக்கும் இல்லையா? நெறைய கூட்டம் இருக்கும்னு நெனைக்கிறேன். எங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து கிரிவலம் வந்து போக முடியலையேன்னு மனசு ஃபுல்லா இங்க தான் இருந்தது. தங்கச்சி வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆனதால, அங்க வந்து தங்கச்சி இருந்ததால என்னால வந்து போ முடியல. எங்க அவ இல்லாம நான் போறதுன்னு சொல்லிட்டு நானுமே வந்து போக முடியல. எம்பெருமான் வந்து 2 வாட்டி வந்தீங்கல்ல, 2 வாட்டி இருங்க. அடுத்த டைம் வந்து நீங்க கிரிவல பாதை வாங்கன்னு வந்து சொல்லிட்டாரு போல இருக்கு. அடுத்த டைம் போலான்னு பார்த்தாலும் கார்த்திகை தீபம் வரும் இல்லையா? அப்போ சுத்தமா வந்து காலே வைக்க முடியாது. அடுத்த டைம் வந்து எப்படியும் கிரிவல போறதுக்கு வந்து கேன்சலா தான் ஆகும். அதுக்கு அடுத்த டைம் தான் வந்து பார்க்கணும். ஒரு டைம் தவறுச்சுன்னா 2வது வாட்டியும் அடுத்து தவறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் வந்து உண்மையிலேயே வந்து நடக்குது. இன்னும் ஒரு சிலர் வந்து, "அக்கா மாலை போடலையா அண்ணன்?" வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. மாலை போடுறது வந்து போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து மாலை போட்டிருந்தாரு. இப்ப வந்து ஒரு சில சிச்சுவேஷனுக்காக கொஞ்சம் தள்ளியிருக்காரு. இப்ப போடுவாரு கண்டிப்பா. ஏன்னா ஒரு 3 வருஷமாச்சும் போட்டு வந்து அதுக்கப்புறம் தான் விடணும் இல்லையா? கண்டிப்பா தொடர்ந்து ஒரு 3 வருஷம் போயிடுவாரு. ஒரு சில ப்ராப்ளத்தால சரி முடிஞ்ச பிறகு என்னால தான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து மாலை போட்டுருவாங்க. கோலத்த நல்லா பார்த்து, பார்த்து ரசிச்சு அழகா வந்து போட்டு வச்சிருந்தேன். அதுக்குள்ள மழை வந்து அடைஞ்சு போச்சு. மழை காலையில வந்து பெஞ்சாலே வந்து பசங்க வந்து லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாரி தான் இந்த வாரத்துல வந்து ஒரு நாள் வந்து லீவே இல்ல போல இருக்கு. நியூஸ்ல வந்து பழைய நியூஸ வந்து அஸ்வின் வந்து பார்த்துட்டு தூக்கத்திலேயே வந்து பார்த்துருக்கான் போல இருக்கு. லீவுன்னு சொல்லிட்டு பசங்க தெருவுல இருக்கிற பசங்களுக்கு கூட லீவுன்னு இன்னைக்கு நியூஸ்ல சொன்னாங்க. அவனையுமே நிப்பாட்டிட்டோம். கடைசியில பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து இவர் வந்து போயிட்டு வரப்ப பார்க்குறாரு, ஸ்கூல் வந்து உண்டு போல இருக்கு. ஏதோ பழைய நியூஸ பார்த்துட்டு லீவுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து லீவ போட்டாங்க. இன்னைக்கு காலையிலயும் அந்த மாரி தான் மழை பெய்யுது லீவுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் லீவ் எதுவுமே இல்லையா? லைட்டா மழை பெஞ்சு விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் கிளம்ப வந்து ஆரம்பிச்சாங்க. பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு சமையல் வேலைய வந்து ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு எல்லாமே சேர்ந்து சாதமும் வடிச்சுட்டேன். சாம்பாரும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இட்லி இல்ல தோசை தான். தோசைக்கு வந்து பட்டாணி குருமா தான் வந்து செய்ய போறேன். இந்த பரோட்டாக்குலாம் தொட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல இது எப்பயாச்சும் ஒரு வாட்டி கண்டிப்பா வந்து செய்வேன். இது ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த குருமா எப்படி சிம்பிளா செய்யறது அப்படின்றத சொல்லிர்றேன். என்னால வந்து ஷார்ட்ஸ்ல வந்து வேகமா வந்து சொல்ல முடியல. ஏன்னா 1 நிமிஷம் தான். அதுக்கு மேல போனா அது வேஸ்ட்டா வந்து பாதியிலேயே வந்து நின்னுடும். அதனால வந்து எனக்கு கடகடன்னு தான் சொல்ல முடியுது ஷார்ட்ஸ்ல. நெறைய பேர் ஏன்க்கா வந்து கடகடன்னு சொல்றீங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா 60 நிமிஷம் தான். அது 60 செகண்ட் தான் வரும். அதுக்குள்ள வந்து சொல்லி முடிச்சிடணும். அதனால தான் அவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து பேச வேண்டியதா இருக்கும். அதுவே வந்து லாங் வீடியோல பார்த்தீங்கன்னா, பொறுமையா வந்து சொல்லலாம். அதனால தான் ஒரு சில ரெசிபிலாம் வந்து நான் வந்து லாங் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். அந்த பட்டாணி குருமாவுக்கு வந்து அந்த பச்சை பட்டாணி, மஞ்ச பட்டாணி எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாமே வந்து வெங்காயம், தக்காளி சட்னிக்கு நம்ம வதக்குவோம் இல்லையா? அதிலேயே போட்டு அந்த மாரியே வதக்கிட்டு, ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுக்கணும். இப்ப வந்து நான் வதக்குறேன் பார்த்தீங்களா, அந்த மாரி. கொஞ்சமா கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து மிக்ஸில போட்டு காரத்தூள், உப்பு இத சேர்த்து நல்லா அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் வாணல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சோம்பு மட்டும் சேர்த்துட்டு, பிரியாணி இலை மட்டும் சேர்த்துட்டு, நல்லா வதக்கிட்டு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்ட பிறகு, குருமாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ வந்து சேர்த்து இறக்க வேண்டியதான். இது வந்து தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லிய விட தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்திக்குனா கொஞ்சம் திக்கா வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த குருமா வந்து செஞ்சாலே நைட்டுக்கு சேர்த்து வந்து செஞ்சுருவேன். ஏன்னா, எங்க வீட்ல வந்து எல்லாருக்கும் இந்த குருமா பிடிக்குன்றனாலயே வந்து 2 வேளைக்கு சேர்த்து வந்து வச்சுருவேன். அதனால தான் ஒரு பெரிய வாணல்ல வந்து வைக்கிறேன். நெறைய பேர் ரெசிபி வீடியோ வந்து கேட்குறீங்க. கண்டிப்பா வந்து ஷார்ட்ஸ்ல முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா இருக்கிறத வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்றேன். கொஞ்சம் பெருசா கிள்ளி போட்ட சாம்பார்லாம் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாரி லாங் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். அந்த மாரி எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒருத்தவங்க கேட்கறத வந்து ஒரு லாங் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். அதே மாரி மார்னிங் போற ஷார்ட்ஸ் வீடியோல இந்த சாங் போட்டா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாய்ஸ் மாரி அவங்களுக்கு என்ன சாங் வந்து பிடிக்குமோ அந்த சாங்ஸ வந்து சொல்லுங்க. ஒரு நாள் வந்து அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி வந்து சாங் வந்து போடுறேன். சமையல் வந்து நீங்க நல்லா
நல்லா செய்றீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்குலாம் பெருசா செய்ய மாட்டேன். ஏதோ வந்து சும்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இப்பதான் ஓரளவுக்கு நார்மலா வந்து செய்றேன். அதுவுமே இன்னும் ரொம்பலாம் எனக்கு செய்ய தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு வந்து செய்வேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தான் செய்வேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல வந்து ஒரு கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் கட்டி கோவிலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட தங்கச்சி பையன வந்து கூட்டு வந்து இங்க தான் வச்சிருக்கேன். என் தங்கச்சி வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால ஏதோ சாமி கும்பிட்ட சாமி தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்காச்சும் பரவால்ல. ரொம்ப பெருசா இல்லாம சின்ன ஒரு ஆப்ரேஷனோட முடிஞ்சுது. அதுதான் எனக்கு சரி அதுக்கு தான் சரி கோவிலுக்காச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். எனக்கு அன்னாபிஷேகம் வந்து இல்லையா? முக்கியமா வந்து போயே ஆகணுன்றதுக்காக கிளம்பியிருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு விளக்குலாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிருந்தோம். நாங்க போனது வந்து ஒரு 6:30 மணி ஆயிப்போச்சு. ஒரு கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தோம். அன்னாபிஷேகத்த வந்து பார்த்துருக்கலாம் போல இருக்கு. அன்னாபிஷேகம் முடிஞ்சு மீதி அபிஷேகம் தான் சொர்ணாபிஷேகம் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து நடந்துட்டே இருந்தது. சரி பரவால்ல. இதுல வந்து ஜாயிண்ட் ஆனோமே அது வரைக்கும் பரவால்லன்னு நினைச்சுட்டு இருக்கோம். கோயில் உள்ள கால் எடுத்து வைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா, இந்நேரம் வந்து கிரிவல பாதை வந்து போயிட்டுருப்பேன். இந்த வருஷம் என்ன வந்து பாருன்னு இந்த கோயிலுக்கு வந்து கூப்பிட்டுருக்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் உள்ள வந்து போயிருந்தேன். நான் வந்து சாமிலாம் கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா, பெருசா எதையும் வந்து நினைச்சு இது வேணும், அது வேணும்லாம் எப்பவுமே வந்து கேட்டு வந்து வேண்டிக்கவே மாட்டேன். நல்ல எண்ணத்த குடு, எதையும் தாங்குற இதயத்த குடு, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இத குடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அதிகமா வந்து வேண்ட மாட்டேன். இதே தான் வந்து எப்பவுமே வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும். எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்ப எந்த கோயிலுக்கு போனாலுமே இந்த வேண்டுதல் மட்டும் தான் என்கிட்ட இருக்குமே வச்சு வேற எதுவுமே கிடையாது. ஆனா அபிஷேகம்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம்னு உட்காந்துருந்தோம். கூட்டத்த பாருங்களேன், அவ்ளோ கூட்டங்க சாமி தெரியவே இல்ல கொஞ்சம் கூட. ஏதோ ஃபோன்ல வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க இல்லையா? அதில தான் கொஞ்சமா வந்து கிடைச்ச பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் கூட்டத்துலயும் பார்த்தீங்கன்னா, செம்ம நெருகு. என் தங்கச்சி பையன இடுப்புல வச்சுட்டு போய் பார்க்கறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீயான பிறகு சாமிய வந்து போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு, அபிஷேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோறு சாப்பாடாச்சும் நம்ப சாப்பிடுறது வாங்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்றதால சாப்பாடு நெறையாவே கிடைச்சது. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விளாக் வந்து மறுநாள் வந்து எடுத்திருந்தேன். இந்த மழை நாள்லயும் ஊறுகாய் போடுற நானா தான் இருப்பேன். வெயில் நாள்ல தான் ஊறுகாய் போட்டா தான் காயும்ன்னு வந்து பேரு. அம்மா வீட்ல மரம் இருக்கு இல்லையா? நெறையா நார்த்தங்காய் எனக்கு ஊறுகாய் போடுறதுக்கு வேணும்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுலயும் இந்த அரிசி சாக்குல வந்து 3/4 அரிசி சாக்கு இந்த பழத்த வந்து பறிச்சு குடுத்து அனுப்பிட்டாங்க. எனக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 3 நாள் அந்த சாக்குலயே அப்படியே இருந்தேன். ஒரு 10 பழம் வந்து வேஸ்ட்டா போச்சு. சரி இதுக்கு மேல வச்சிருந்தா இது வேஸ்ட்டா போயிடும் அப்படின்றதுக்காக சரி இன்னைக்கு ஊறுகாய் போட்டுடலாம். மழை வந்து ஒரு சைடு பேஞ்சுகிட்டே இருக்கு. சரி இருந்தாலும் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா வெயில்ல காய வச்சு போட்டா தான் ஊறுகான்றது நல்லாருக்கும். எனக்கு இந்த ஊறுகாய் போடுறதுக்கே விருப்பம் இல்ல. சரி எதுக்கும் போட்டு வைப்போம் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில போட்டு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா கடுகு, வெந்தயம் போட்டு அரைச்சுட்டு, காரத்தூள் போட்டு தாளிச்சு வைப்போம் இல்லையா? அந்த மாரி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக செஞ்சுட்டுருக்கேன். இந்த நார்த்தங்கா மரம்லாம், எலுமிச்சை மரம்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப குட்டி குட்டியா வச்சது. இப்ப நல்லா பெருசாகி காய் காய்ச்சி நம்மளுக்கு வந்து குடுத்து அனுப்புறப்ப பரவாயில்லையே நம்ம வச்ச மரம்லாம் வந்து காய் குடுத்து நம்ம வீட்டுக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பலாம் சின்ன வயசுல செடி இருக்கிறப்ப என் தங்கச்சி நான்லாம் இது ஏன் செடி, இது உன் செடி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு பார்த்து நாங்க வச்சுட்டு இருந்தோம். இப்ப நல்லா பெருசாகி நல்லா காயெல்லாம் நெறையா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அப்பா வந்து பாண்டிக்கு எடுத்துட்டு போய் அங்க நெறைய வந்து பாண்டியில கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க எடுத்துட்டு போய் குடுப்பாரு. இப்ப பாண்டிக்கு வந்து போறது இல்லனால நார்த்தங்கா வந்து என்கிட்டயே வந்துச்சு ஊறுகாய் போடுறதுக்கு. இது வந்து பாதி நார்த்தங்கா தான். பாதி வந்து எங்க ஓரத்தி வந்து குடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து நார்த்தங்கா ஊறுகாய் பிடிக்குன்றதால அவங்க கிட்ட பாதி வந்து குடுத்துட்டேன். இந்த மாரி ஒரு சில விஷயம்லாம் அம்மா வீட்ல இருந்து வரப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி சந்தோஷம் தான் இல்ல. அந்த மாரி தான் இருந்தது. இன்னைக்கு நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக வச்சு அதுக்கப்புறம் கட் பண்றேன். தண்ணியா தான் வருது. அதுக்கப்புறம் உட்காந்து அழகா வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா பொடியா கட் பண்ணி போடணும்னு தான் எனக்கு ஆசை. அதுக்கப்புறம் கட் பண்ணவே முடியல. ரொம்ப சாறு வந்து வருதுன்றதால, ஓரளவுக்கு வந்து பெருசாவே வந்து கட் பண்ணி தாளிச்சுட்டேன். ஒரு 4 ஸ்பூன் வந்து கடுகுக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி, நார்மலா எப்பயும் ஊறுகாய் தாளிப்போம் இல்லையா? எண்ணெய் விட்டு, அதுக்கப்புறம் காரத்தூள், அதுக்கப்புறம் அரைச்ச பொடி போட்டு நல்லா எடுத்து வச்சுட்டேன். எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரியல. வெயில்ல வைக்காதனால. அதுக்கப்புறம் இட்லி பொடியுமே காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இட்லி பொடி அரைக்கிறேன். என் சின்ன பையன் வேற எப்பதாம்மா இட்லி பொடி அரைப்பேன்னு வந்து கேட்டுட்டே இருந்தான். அப்புறம் சென்னாக்குனி கூட இருக்கு. ஆமா. மலையனூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இன்னுமே இருக்கு. அத அரைச்சா எங்க இப்ப சபரிமலைக்குலாம் போவாங்க. அது வேஸ்ட் ஆயிடும். அப்படிதான் இருக்கும். யாரும் தொட்டுக்க மாட்டோன்றதால அத அரைக்காம, சரி இட்லி தூள் அரைச்சு வச்சுடலாம் அப்படின்னு அதையுமே வந்து அரைச்சு வச்சுட்டேன். அரைச்சு வச்ச பிறகு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்ன சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.